அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 18வது பகுதியை நான் எழுதியதை உங்கள் முன் வாசிக்கின்றேன். தலைப்பு: உடலே தியானம். நான் செய்கிறேனா அல்லது செய்விக்கப்படுகின்றேனா என்பதை பகுத்து பார்த்தால் எண்ணங்கள் ஒடுங்கும் உணர்வு ஏற்படும். நான் செய்கிறேன் என்ற உணர்விலிருந்து செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வுக்குள் நுழைய முதலில் உடலே தியானம் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும். அதாவது ஒவ்வொருவரின் உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உற்று கவனிக்க வேண்டும். இதற்கு முன்னர் கருவறைக்குள் கண்ணுக்குள் தெரியாத புள்ளியாக இருந்த நாம் இன்றைக்கு இந்த அளவிற்கு உடல் வளர்ந்திருக்கிறோமே என்று தொடர்ந்து வேறு சிந்தனை இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்தோ ஓய்வாகவோ படுத்துக்கொண்டோ அதை பற்றியே சிந்தித்து கொண்டே இருந்தால் ஒரு புள்ளியில் நம்முடைய இன்றைய உடல் வளர்ச்சிக்கு நாம் எதையும் செய்யவில்லை என்பதையும், ஏதோ ஒன்று அல்லது பலவோ தூண்டியதால் நாம் இவ்வாறு உருவாகி இருக்கிறோம் என்ற முடிவு முதலிலே வரும். எது நம்மை உருவாக்கியவர்கள் என்பதை சிந்திக்கும்போது முதலில் நமது தாய் தந்தர்களின் தாம்பத்திய உறவு பற்றிய உணர்வு ஏற்படும். பிறகு பஞ்சபூதங்களான காற்று, நீர், நெருப்பு போன்றவைகளும், அதன் பிறகு நாம் உட்கொண்ட உணவும், அதன் பிறகு உணவை சீரணமாக்கிய ஜீரண மண்டலத்தை பற்றியும், காற்றின் மூலம் நம் உயிரை தக்க வைக்கும் முறையான காற்றோட்ட மண்டலத்தையும், உடலின் உயிர் சக்தியை ஊடமாக இயக்கி கொண்டிருக்கின்ற இரத்த ஓட்ட மண்டலத்தையும், உணவின் சக்தியை எல்லாம் உடலுக்கு கொடுத்துவிட்டு அதை முறையாக வெளிப்படுத்துகின்ற கழிவேற்று மண்டலத்தினையும் உணர முடியும். இப்படியே தினந்தோறும் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் இறுதியில் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்ற உணர்வு மட்டுமே எழும். அதன் பிறகு பிறப்பையும், குழந்தைத்தனத்தையும், இளமையையும், வாலிபத்தையும், முதுமையையும், இறப்பையும் சிந்திக்க இறுதியில் அங்கேயும் நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்ற உணர்வே தலைத்தள்ளும். அதன் பிறகு நம்மை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களின் இயக்கங்களையும், மரம் செடி கொடிகளின் இயக்கங்களையும், அதன் பிறகு இயற்கை கோள்களையும், பூமியையும், பூமியினுடைய சுழற்சியையும், பூமியின் பிறப்பையும் தொடர்ந்து சிந்திக்க நாம் எதுவுமே செய்யவில்லை, எல்லாமே செய்விக்கப்படுகின்றன என்ற உணர்வு ஏற்படும். இறுதியில் இத்தனை செய்விக்கப்படுதலுக்கும் காரணமான சக்தி எது என்பது பற்றி உணரத் தொடங்கும் போது, தொடர்ந்து உணரும் போதும் எண்ணமெல்லாம் ஒடுங்கி நாம் ஒன்றுமே இல்லாமல் போய் இப்பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக இணையும் நிலையை உணர முடியும். நாப்பு என்ற நினைப்பும் இறுதியில் அருந்து முழுவதுமாக எண்ணம் அற்றுப்போகும் நிலை உருவாகும். இந்நிலைக்கு பிறகு அப்படியே முழுமையாக அமைதியாக இருக்கும் நிலையில் எழும் உணர்வே விழிப்புணர்வாகும். அவ்விழிப்புணர்விலே தொடரும் நிலைதான் மெய் உணர்வு நிலையாகும். தலைப்பு: அறிவின் எழுச்சி. ஒவ்வொரு மனிதனின் அணுவான இயக்கத்தின் காரணமான இருப்பது எது என்று ஆழமாக சென்று பார்த்தால் அவனுடைய அறிவுகளில் ஒன்றாகவே அமையும். அதாவது
அவன் உள்வாங்குதலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நிகழ்வு அறிவு, அவனுக்கு சூழலால் ஏற்பட்டுள்ள சூழல் அறிவு, அவனுடைய சூழலையும் மீறி அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்குள் புகுந்துவிடும் சுற்றறிவு, அவனுக்குள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, பயம், பாதுகாப்பு என்ற பெயரில் சமூகத்தால் புகுத்தப்பட்ட நிழல் அறிவு அல்லது மாயை அறிவு, அவனில் இருக்கும் உடலின் அறிவு பசி, பாசம், காமம், வலி ஆகியவைகள். இறுதியாக அவனுக்குள் பிறப்பிலிருந்தே பதிவு செய்யப்பட்டுள்ள மரபறிவு. இத்தகைய அறிவினால் மட்டுமே ஒரு மனிதனின் இயக்கம் இருக்கிறது. மேற்கூறிய அறிவுகளின் கூட்டமைப்பினாலும் நடக்கலாம் அல்லது ஒன்றின் ஆக்கிரமிப்பினாலும் இயக்கம் நடக்கும். மற்ற அறிவுகள் அனைத்தும் எழுவதையும் விழுவதையும் கான்சியஸாக உணரும் தன்மை உடனே கிடைக்கும். ஆனால் மரபறிவு எழுகின்ற நிகழ்வினை உடனே கண்டுபிடித்து முடியாது. ஆனால் போக போக உணர முடியும். ஏனென்றால் எல்லா அறிவின் உள்ளீடாக அடிநாதமாக மரபறிவு ஓடிக்கொண்டே இருக்கும். இம்மரபறிவை உடனே இனம் கண்டு செய்ய முடியாது. ஆனால் அம்மரபறிவு உள்ளிருப்பு இல்லாமல் மற்ற அறிவுகள் தானாக இயங்கும் வாய்ப்பு ஆரம்பத்தில் மிக மிக குறைவாகும். மரபறிவையும் மற்ற அறிவுகளையும் பிரித்தறிந்து பார்ப்பதற்கு முனைந்தால்தான் மரபறிவின் ஆக்கிரமிப்பு தன்மையையும் உள்ளிருப்பு தன்மையையும் உணர முடியும். எப்போது பிரித்தறிந்து செயல்படுகிறோமோ அப்போது மிகவும் நிதானமாகி விடுவோம். அப்போதுதான் மரபறிவையும் மற்ற அறிவுகளையும் பிரிக்க முடியும் தன்மை நமக்குள்ளே இருக்கிறதென்றும், அப்படி பிரிக்கக்கூடிய கருவியும் நமக்குள்ளே இருக்கிறதென்றும், இவற்றை பிரிப்பதற்குரிய கருவி சும்மா இருந்ததற்கு பிறகே அதிவேகமாக உள்ளிருந்து எழுகிறது என்பதையும் நாம் உணர முடியும். இந்த சாதாரணமான எல்லோருக்குள்ளும் இவை சாதாரணமாக எல்லோருக்குள்ளும் உடனே வந்துவிட முடியாது என்ற காரணத்தை ஒத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் உலகம் ஒன்றுமில்லை என்ற நிலை மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்த பிறகு ஏற்படும் போது வர வாய்ப்பிருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். அதிலும் குறிப்பாக உடல் மிகப்பெரிய உயிர் கடுமைகளை அனுபவிக்கும் போது இந்நிலைக்குள் வர வாய்ப்புள்ளது. பொருளாதார கடுமைகளோ மற்ற கடுமைகள் கூட வந்தால் மறுபடியும் பொருளாதாரத்தையும் உலக வாழ்க்கையையும் கவனமாக வாழவும், பொருளாதாரத்தை கவனமாக சேமித்து வாழத்தான் முனைவோமே ஒழிய உலகம் ஒன்றுமில்லை எல்லாமே மாயை என்ற உணர்வு ஏற்பட இது இலகுவாக வழியில்லை. ஆனால் உயிர் பயமும் உடலின் எக்ஸ்ட்ரீம் சிதைவுகளும் ஏற்படும் போது மனிதன் எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கும் போது, ஏனென்றால் இந்நிலையில் அவனுடைய துணையாக இருப்பது அவன் எண்ணங்கள் மட்டுமே. அவனுடைய ஒவ்வொரு நினைவுகளும் செயல்களும் திரும்ப நினைவுக்கு வரும்போது தான் ஒன்றுமில்லை என்றும் பணம் பொருள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற உணர்வு ஏற்படும். இந்நிலையில் தான் அவன் இத்தனை அறிவையும் உற்று கவனிக்கும் ஒன்று தனக்குள் இருக்கிறதென்றும், அந்த ஒன்று இத்தனை அறிவும் எண்ணங்களும் அமுங்கும் போதுதான் எழும் என்ற உணர்வை உணர முடியும். அப்படி இல்லாமல் எண்ணங்களை கட்டுப்படுத்த யார் எப்படி பயிற்சிகளை கொடுத்தாலும் அது ஒரு தற்காலிகமான நிகழ்வாகவே இருக்குமே ஒழிய நிரந்தர நிகழ்வாக இருக்காது. இயற்கையின் எழுச்சி இயற்கையே பொறுக்கவில்லை என்று சொல்லுவது ஒரு அறிவியல் உண்மை. அதாவது இயற்கையாக இருக்கின்ற அத்தனையும் தன் நிலையில் இருந்து மாறுவதே இல்லை. ஏதாவது தட்பவெட்ப நிலையில் மாறுதல் என்ற பட்சத்தில் சிறு மாறுதல்கள் தான் இருக்குமே ஒழிய உயிரினங்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. சூரியனும் சந்திரனும் பூமியும் கோள்களும் தங்களின் வேலைகளை ஒரே மாதிரி பல ஆயிரம் வருடங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. எங்காவது எதிலாவது
மைக்ராஸ்கோபிக் மாறுதல்கள் இருக்கும். ஆனால் மனிதன் தன்னுடைய எண்ணங்களில் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே அல்லது மாற்றிக்கொண்டே இருக்கிறான். இந்த எண்ணங்களின் தாக்கம் எதிர்மறையாக இருப்பதை காட்டிலும் நேர்மறையாகத்தான் அதிகம் இருக்கும். ஏனென்றால் எதிர்மறைகள் முழுவதுமாக ஆகிவிடவில்லை. ஆனால் இப்போது எதிர்மறைகளின் பங்கின் சதவிகிதம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு வெளிவரும் பல உண்மைகளுக்கு காரணம் மக்களின் நேர்மறை எண்ணங்கள் தான். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்று கூறுவார்கள். அத்துணை நேர்மறை எண்ணங்களின் கூட்டணியால் ஒன்று சேர்ந்து மரபணு திறன்களை தாக்கி அதன் மூலம் இன்றைக்கு பல கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. நேர்மறை எண்ணங்களின் மௌனப்புரட்சி தான் இன்றைக்கு நம்மில் யாராவது ஒருவரின் மூளையில் உதைத்து அதற்குரிய ஊடகங்கள் மூலம் வெளிவருகின்றன. இந்நிலையில் தான் பிரபஞ்சத்தின் இயக்கத்தை உணர முடியும். ஏனென்றால் பணத்தாலும் பொருளாலும் விலைக்கு வாங்கிவிடும் வேளையில் போலிகள் மாட்டுகிறார்கள். இது திட்டமிட்டு நடப்பதில்லை. பல கோடிக்கணக்கான அப்பாவி மக்களின் கொதித்தெழுந்த எண்ணங்களாகும். ஆனால் கொதித்தெழும் எண்ணங்களின் கூட்டணி மிக மிக மெல்லிய அளவில் தாண்டி உருவாகும். புள்ளி புள்ளியாக உருவாகிய கூட்டணி ஏதாவது ஒரு புள்ளியில் பூகம்பமாய் நம்மில் ஒருவரின் மூளையில் ஏற்பட்டு அது அவரை தூண்டிவிடும். மனிதனால் செய்யப்பட்ட தவறான அனைத்தையும் அழிப்பதற்கு ஒரு மனிதன் வர வேண்டும். அதைப்போல் மனிதனால் உருவாக்கப்பட்ட நல்லவைகளை காப்பாற்ற இன்னொரு மனிதன் வர வேண்டும். உருவாக்கப்பட்டுள்ள மானுடமும் சத்தியமும் பண்பாடும் இன்றும் அழிந்து விடவில்லை. அழிக்க சிலர் முயலும் போது உலகியல் பயம் பாதுகாப்பு கருதி பல கோடி பேர் கொந்தளிக்கிறார்கள். அக்கொந்தளிப்புக்கள் எண்ணங்களாக உருக்கொண்டு ஏதாவது ஒரு புள்ளியில் பூகம்பமாய் வெடிக்கின்றது. வினை விதைத்தவனே வினையை அறுக்கவில்லை என்றாலும் அவனுடைய சார்புகளாவது வினையை ஏதாவது ஒரு நிலையில் அறுக்க வேண்டிய சூழல் எண்ணங்களின் சுழற்சியால் நடந்தே தீரும்.